ஆப்கே அதாலத்தின் பஞ்சாபின் சிஎம் பகவந்த் மான் மீதுள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார். மான் சார், நீங்க கிங் ஆஃப் காமெடியா இருந்தீங்க. மக்கள் உங்களை பஞ்சாப் கிங் ஆக்கிட்டாங்க. சிங் இஸ் கிங். ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு இந்த கிங் வெறும் பொம்மை தான். கேஜ்ரிவால் இவர் ஆட்டி படைக்கிறாரு. யார் சொன்னது? ராகுல் காந்தி. அப்படின்னா பஞ்சாப்ல ராகுல் காந்தியோட பார்ட்டியை யாரு நடத்துறாங்க? ராகுல் காந்தி மோகாவை சேர்ந்தவரா, ஃபரிந்தாவை சேர்ந்தவரா? இது எங்க நேஷனல் பார்ட்டி. எங்க பார்ட்டியோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. அப்புறம் அங்கிருந்து தானே முடிவு எடுப்பாங்க. அங்கதானே எல்லாரும் உட்கார்ந்து டிசைன்லாம் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பகவந்த் மானா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், அவருக்கு மரியாதை கொடுக்கறேன். ரிமோட் கண்ட்ரோல்டா உங்க பார்ட்டி நடக்க கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. ராகுல் காந்தி அவரோட காங்கிரஸை ஒழுங்கா நடத்தினாலே போதும். அது இந்த நாட்டோட கேபிட்டல்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு, இந்தியா. அந்த நாட்டோட கேபிட்டல்ல அந்த நாட்டோட மிக பழமையான நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ். 2015ல இருந்து அவங்க கிட்ட எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்க? 0. எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க? 0. ராஜ்யசபால எவ்வளவு பேர் இருக்காங்க? 0. ஈவன் அதாவது எந்த இலாக்காவில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அப்புறம் காங்கிரஸ்காரங்கெல்லாம் தங்கி இருக்காங்களே, பிஜேபி காரங்களும் தங்குறாங்க, அங்க யார் எம்எல்ஏ? அரவிந்த் கெஜ்ரிவால். நியூ டெல்லி விதான்சபா. ஏன்பா ராகுல் காந்தி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோப்பா. உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தோட்டக்காரன் முத கொண்டு எங்களுக்கு தானே ஓட்டு போடுறான். அதனால அவரோட பார்ட்டியா பாத்துக்க சொல்லுங்க. இந்த ராகுல் காந்தி இருக்காரே, அதாவது அவரை எப்படி சொல்றது, ஒரு கடைக்காரன் இருந்தான். கடனை நினைச்சு வருத்தப்பட்டான். எல்லாருமே கடனுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. பொருள் வாங்க வந்தா தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு போர்டை மாட்டிட்டான். கடைக்காரன் காங்கிரஸை சேர்ந்தவன். அவன் ஒரு போர்டை மாட்டிட்டான், ராகுல் காந்தி பிஎம் ஆகிற வரைக்கும் கடன் கொடுக்க மாட்டேன். ஏன்டா கடன் தர மாட்டேன்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானேன்றாங்க. அதனால முதல்ல அவர் காங்கிரஸை சரி பண்ணட்டும். ஏன்னா காங்கிரஸ் ஒரு தடவை இந்த பக்கமா சாயறாங்க. நான் பார்லிமெண்ட்லயே இதை சொன்னேன். டெல்லியில ஒரு அம்மா தன்னோட குழந்தைகிட்ட உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோரிய குழந்தைகிட்ட சொல்றாங்க. காங்கிரஸ்னு ஒன்று இருந்துச்சு, கதை முடிஞ்சது, அவ்வளவுதான் கதை. நீங்க பஞ்சாப்ல இருந்து காங்கிரஸ ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டீங்க. ஆனா இப்பவும் பாருங்க, அகாலிதள் இருக்கு. அதோட சுக்பீர் பாதல் சொல்றாரு, நம்ம சிஎம் மந்திரி சார் பஞ்சாப்ல தங்குறது கம்மி தான், குஜராத், ஹிமாச்சல், டெல்லியில தான் அதிகமா சுத்துறாரு. அது என்னன்னா, பஞ்சாப்ல அதிகமா ஆபீஸ்க்கு போற ஒரு சிஎம் யாருன்னா, பஞ்சாப்ல அதிகப்படியா மக்கள் நடுவுல போற ஒரு சிஎம்னா, நீங்களே லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. என் பேரை நீங்க முதல்ல பார்ப்பீங்க. 1.25 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இந்த பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை சுத்தி பெரிய பெரிய சுவரை கட்டிப்பாங்க. இவங்கெல்லாம் சிஎம்மா வந்துட்டு உள்ள இருந்து கதவை மூடிக்கிட்டு தாப்பால் போட்டு பெரிய பூட்டை போட்டுருவாங்க. அப்படின்னா வெளியே இருக்கிற மக்கள் அவங்க பக்கத்துல வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. இதை நீங்க கூட சொல்லிட்டீங்க. ஏன்பா நீயும் வெளியே வந்துடாதுன்னு ஊர் மக்கள்லாம் வெளியே இருந்து தாப்பால் போட்டு பூட்டை போட்டாங்க. அதனால சார், இந்த சுக்வீர் பாதல் இவங்கள பத்திலாம் இங்க பேசுறது அது அனாவசியமா நேரத்தை வீணடிக்கிற மாதிரி. சார், உங்க பார்ட்டியில இருக்கிற எம்எல்ஏஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதான் இப்ப பாத்துடலாம். எந்த நேரத்துல பகவந்த் மான் யாரை தூக்குவாருன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி யாரையும் மந்திரி ஆக்கிடுவேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன மேட்டர்னா, நல்லது தானே, எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, இருக்கிறது நல்லது தானே. எனக்கும் மந்திரி ஆகிற சான்ஸ் இருக்குன்னு நினைக்கட்டும். அதோட தப்பான காரியத்தை பண்ணா என் நண்பனோ என் உறவினரோ இல்ல என் வீட்டோட மெம்பரா இருந்தாலும் அவன் தப்புன்னா அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நான் இதை சொல்லியே வச்சிருக்கேன். ஒருவேளை நான் 1.25 வருஷம் ஆகுது, ஒருவேளை நான் ₹1 கூட அரசாங்க பணத்தை திருடுனா, அரசாங்க பணத்தை தொட்டா, செலவு பண்ணா, ₹1 அனாவசிய செலவு பண்ணாலும் அப்படின்னா அது ₹1 கிடையாது. அது விஷ மாத்திரையை சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இதை விட ஒரு பெரிய கேரண்டியை எந்த தலைவராலையும் கொடுக்க முடியாது.
இதெல்லாம் பஞ்சாபோட பாரம்பரியம் கிடையாது. பாதல் குடும்பமோ அம்ரீந்தர் குடும்பமோ தன்னுடைய குடும்பத்தாரை யாரும் தொடர்றது கிடையாது. இதுதானே வருத்தத்தை கொடுக்குது. நான் முதல்ல எங்க கிட்ட இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் தூக்குனேன், எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு தூக்குனேன். இங்க பாருங்க, நான் அடுத்தவனுக்கு கரப்ஷன் அதுக்காக பிடிக்கிறேன்னா, என் வீட்டில் தப்பு நடந்தாலும் அதையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். எங்க வீட்லயும் தொடப்பம் இருக்குல்ல, கிளீன் பண்ணி தானே ஆகணும். யாரா இருந்தா என்ன, கிளீன் பண்ணுவேன். அதனால தான் சொல்றேன். எப்படி சொல்றது, என்னோட கொள்கை என்னன்னா, ஒரே அஜெண்டா தான், பப்ளிக்கோட மணி. அதை தவறா பயன்படுத்தினா நான் அவனை கணக்கெடுத்துருவேன். ஒரு மந்திரியை பிடிச்சிருக்கேன். அவன் காங்கிரஸ்ல இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருந்தான். அவன் வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். வீடு பிரம்மாண்டமா இருந்தது. ஏன்னா கரப்ஷன் பண்ணியாச்சே. பெரிய பெரிய டிராயிங் ரூம்ஸ், பெரிய பெரிய மார்பிள்ஸ், ஷான்லிவர், ஒன்னு அங்க மாட்டிச்சு. அத பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப பகவத்சிங்கோட ஞாபகமும் வந்துச்சு. என்னப்பா பகவத்சிங், இதெல்லாம் பார்க்க ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னாச்சுன்னா, அதாவது அந்த வீட்ல இருந்து நோட்டு என்ற மிஷின் கிடைக்குது. வீட்ல நோட்டு என்ற மிஷின் எதுக்கு? அது பேங்க்ல இருக்கலாம். உங்க யார் வீட்லயாவது நோட்டு என்ற மிஷின் இருக்கா? நோட்டே இல்லைன்னா மிஷின் எதுக்கு? ஒரு நோட்டு என்ற மிஷின் மினிஸ்டரோட வீட்ல என்ன பண்ணுது? இதுல இருந்து என்ன தெரியுது? அப்படின்னா அங்க டெய்லி பணம் வருது. வீட்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, எங்களால என்ன முடியல, மிஷினை வாங்கி போட்டிருப்பான்னு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு நீ எங்க ஓட போற? இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டு நீ எங்க தங்கி இருக்க? 8x8 ரூமுக்குள்ள இருக்க, ஜெயிலு. நான் தினமும் கடவுள்கிட்ட இதை தான் வேண்டிக்கிறேன். நான் தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. என்னால எந்த ஒரு குடும்பமும் சாப்பாட்டுக்காக அவதிப்பற்றக்கூடாது. நியாயமான பணம் எனக்கு கிடைச்சா போதும். அதை வச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த பஞ்சாப்காரங்க ஆனந்தமா சந்தோஷமா கொண்டாடி மகிழணும். ஃபைனல் ரவுண்ட். மக்கள் கேள்வி கேட்க ஆசைப்படுறாங்க. சார், நீங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுவீங்க, அது நாங்களும் கேட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். சாந்த்ராம் உதாசி ஒரு மிகப்பெரிய கவிஞர். முடிஞ்சா பாடி காட்டுறேன். ஆனா ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ஞாபகம் இருக்காது. நீங்களாம் கேப்பீங்கன்னா கண்டிப்பா நான் பாடுறேன். मां धरतीए तेरी गोद नूं चन होर बथेरे, नी मां धरतीए तेरी गोद नूं चन होर बथेरे, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े, जिथे तंग ना समझण तंगियां नूं, जिथे वाल तरसदे कंगियां नूं, जिथे मिलन अंगूठे संगियां नूं, नक वगदे अखां चुन्नियां ते दंद करेड़े, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े, जिथे जमदा बंदा सीरीए टकियां दी मीरी पीरीए, जिथे करजे हेठ पंजीरीए, बापू दे करज दे सूद पुत जमदे जेड़े, धीआं हौंके भरदियां आसमान जुडेरे, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े, तू मंगदा रही वे सूरजा कमियां दे वेड़े।